9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கித் தவித்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் மூலம் புளோரிடா கடற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. கடற்பரப்பில் இறங்கிய விண்கலத்தை கயிறு உதவியுடன் கப்பலில் ஏற்றிய ஸ்பேஸ் எக்ஸ் நாசா மீட்புக் குழு பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை விண்கலத்திலிருந்து கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விண்வெளி வீரர்கள். விண்கலத்திலிருந்து 4 விண்வெளி வீரர்களையும் வெளியே அழைத்து வந்த மீட்புக் குழுவினர் உற்சாகத்துடன் வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் புன்முறுவலுடன் கையசைத்து உற்சாகம். விண்கலத்திலிருந்து மீட்கப்பட்ட 4 விண்வெளி வீரர்களையும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற மீட்புக் குழு பரிசோதனைக்கு பின் ஹூஸ்டன் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்ல உள்ளதாக தகவல். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் அதிபர் டிரம்ப். அமெரிக்க வெள்ளி மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவு. எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவிற்கு நன்றி தெரிவித்த வெள்ளை மாளிகை விண்வெளி வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்பியதை குறிப்பிட்டு பதிவு. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதை கொண்டாடிய குஜராத் மக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டம். உக்ரைன் மீதான தாக்குதலை 30 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்த புதின் ஒப்புதல். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ஆயுத உதவிகளை நிறுத்த வேண்டும். ரஷ்ய அதிபர் புதின் நிபந்தனை. போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி உக்ரைன் ஆயுதங்களை குவிக்கக்கூடாது என புதின் நிபந்தனை. ஒவ்வொரு புதன்கிழமையும் 175 உக்ரைன் ராணுவ கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் எனவும் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை. கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் ஆகிய 3 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். 3 மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தல்.
சென்னையில் ஏசி உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளிலும் 2000 ரூபாய் கட்டணத்தில் மாதம் முழுவதும் பயணிக்கும் வசதி. புதிய திட்டம் இன்று தொடக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் 2 சிறார்கள் உட்பட 13 பேர் கைது. 3 பேருக்கு மாவுக்கட்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று ஆட்டோக்கள் ஓடாது. மீட்டர் கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திருவண்ணாமலை தீபமலையில் பிரான்ஸ் நாட்டு பெண் சுற்றுலா பயணி பாலியல் வன்கொடுமை. சுற்றுலா வழிகாட்டியை கைது செய்த போலீசார். வேலூரில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி துணை முதல்வர் மீது பாலியல் புகார். 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் சிப்காட் அருகே அரசு பேருந்தும் பள்ளி வாகனமும் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே பாலாற்றிலிருந்து வெளிமாநிலங்களுக்கு மணல் கடத்திய வாகனத்தை சிறைபிடித்த பொதுமக்கள். மணலை கொட்டிவிட்டு வாகனத்துடன் தப்பியோடிய மணல் கொள்ளையர்கள். திருவண்ணாமலை வந்தவாசி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 38 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. தடயங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலை விபத்தில் காரின் அடியில் சிக்கிய பெண். 1/2 கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்ட அவலம். திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாசி திருவிழா. 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன். நாட்டிலேயே நேற்று அதிகபட்சமாக கர்நாடகாவில் கலபுர்கி மற்றும் ஆந்திராவின் கர்னூலில் தலா 105 டிகிரி வெப்பநிலை பதிவு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 100 டிகிரி பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகின்ற 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைப்பு. 2 அமைப்புகளின் தொழில்நுட்ப ஆலோசனை கூட்டம் விரைவில் நடக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தின் சிவபுரி மாவட்டத்தில் உள்ள அணையில் படகு கவிழ்ந்து விபத்து. 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் மாயம். சபரிமலையில் இருமுடிக்கட்டு இல்லாத பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கட்டுப்பாடு. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூரில் பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்த 12 வயது சிறுமி. வளர்ப்பு தந்தையின் பாசம் குறைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல். 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக தகவல். பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்துள்ள லூசிபரின் 2ஆம் பாகம் எம்புரான் திரைப்படம்
வரும் 27ஆம் தேதி ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 5 மொழிகளில் மார்ச் 21ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகிறது. தனுஷ் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி அமேசான் பிரைம் OTTயில் வெளியாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.